ஹலோ மக்களே! மெக்சிகோ வந்தாச்சு. நாங்க வந்து காலையில வந்து மார்னிங் வாக் போலாம் பீச்சில அப்டின்ட்டு காலையில 8:30 மணிக்கு கிளம்பி வந்திருக்கோம். இதுதான் நாங்க ஸ்டே பண்ணியிருக்கக்கூடிய ஹோட்டலு. இப்போ நாங்க ஹோட்டலுக்கு பேக் சைடு தான் பீச்சு. ஸோ அதுக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஹோட்டல் வந்து பீச் கூட கனெக்டட் தான். இந்த ஏரியா ஃபுல்லாவே, இந்த லைன் ஃபுல்லாவே உங்களுக்கு கம்ப்ளீட்டா வந்து ஹோட்டல்ஸ் தான். நாங்க ஸ்டே பண்ணியிருக்கிறது வந்து 3 ஸ்டார் ஹோட்டலு. வெளிய இருந்து பார்க்க தான் நல்லாயிருக்கு. ரூம்லாம் வந்து அவ்வளோ ஒன்றும் எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல. நான் காட்டுறேன் உங்களுக்கு லாஸ்ட்ல காட்டுறேன் ரூம. மற்றபடி பேக் சைடு இந்த ஸ்விம்மிங் பூலு, கனெக்டட் இந்த பீச் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சரி போய் கடல் தண்ணியில் கொஞ்ச நேரம் கால் வச்சுட்டு வரலான்னு உள்ளே வந்தால் ஃபுல்லாக வந்து இந்த சீவீட்ஸ் வந்து நிறைய இருந்துச்சுங்க இங்கே. நான் இவ்வளோ சீவீட்ஸ் பார்த்ததே இல்லை. இங்கே தான் வந்து இவ்வளோ சீவீட்ஸ் பார்க்குறேன். அது போக வந்து ரெட் ஃப்ளாக் வேறு வச்சுருந்தாங்க. எங்களுக்கு அது வேறு டவுட்டாக இருந்துச்சு. உள்ளே இறங்கலாமா, தண்ணியில் கால் வைக்கலாமா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருந்தோம் நாங்கள். எனக்கு இங்கே வந்து இந்த இடத்தெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு கோவா ஞாபகம் தான் வந்துச்சு. ஆனால் கோவாவில் வந்து இன்னுமே வந்து ஹாப்பனிங்காக இருக்கும், கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து யாருமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. இது ஃபுல்லாக சீவீடாக இருந்துச்சா, நாங்கள் வந்து இந்த சீவீடை எப்படி கிராஸ் பண்ணி போகிறதுன்னு நாங்கள் நின்று யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். அதில் கால் வைக்கலாமா வேணாமா அப்படின்ட்டு நாங்கள் யோசிச்சுட்டே இருந்தோம். ஸோ ஒரு வேளையாக என்ன பண்ணாங்கன்னா, ஃபைனலி வந்து டிராக்டர் வச்சு இதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாம் ஃபைனலாக க்ளீன் பண்ணி முடித்தோடனே, ஸோ ஒரு வழியாக க்ளீன் பண்ண அப்புறம் தான் நாங்கள் தண்ணிக்குள்ளேயே வந்து கால் வச்சோம். இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து ஒரு 15 மினிட்ஸ் தான். அந்த 15 மினிட்ஸ் வர லைன் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஹோட்டல்ஸ் தான். இன்றைக்கி வந்து எங்களோட பிளானே வந்து கடலில் குளிச்சுட்டு அடுத்து ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறது தான். வேறு எங்கேயுமே நாங்கள் வெளியவே போகல. ஸோ இன்றைக்கி டே வந்து அதிலே முடிஞ்சிருச்சு. அது போக பார்த்திங்கன்னா வந்த உடனே பார்த்திங்கன்னா ஒரு சீ டர்ட்டில் வந்து தண்ணிக்குள்ளே போகிறதுக்கு, கடலுக்குள்ளே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்துச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து ஒரு 15 மினிட்ஸ் தான் நின்று வேடிக்கை பார்த்துட்ருந்தோம். அது பார்க்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்ததில்ல. நம்ம ஜியோகிராஃபிக்கல் சேனலில் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். பட் ஆனால் நேரில் பார்க்குறப்போ அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அது முடிச்சுட்டு நாங்கள் இங்கேயே ஹோட்டலே வந்து பஃபே மாதிரி கொடுத்தாங்க. ஸோ அதை நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து ரூமுக்கு போயிட்டோம். நான் ரூம் உங்களுக்கு காட்டுறேன். ரூம் வந்து சுமாராக தாங்க இருந்துச்சு. மற்றபடி வெளியே மற்ற ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா வந்து ஓகே தான். பால்கனி பார்த்திங்கன்னா இதுவும் வந்து சீ வியூ தான். பட் ஆனால் இது வந்து ஃப்ரண்ட் சைடு. அந்த பேக் சைடு தான் நான் காட்டின வியூ. அதுக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் ரூம்ஸ் எல்லாம் வந்து. இது வந்து இன்னொரு சைடுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த பக்கமே வந்து கடல் தான் உங்களுக்கு. ஆனால் பேக் சைடு வந்து உங்களுக்கு அந்த பீச் வரும். ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை வந்து நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை பாய்.